அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவரை நீக்கியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அமைச்சர் பொன்முடி இப்போ மட்டும் இல்லை, அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக, பெண்கள் மட்டுமல்ல சில சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பற்றியும் அவர் இழிவாக பேசுவது அவருடைய குணமாக விட்டுருது. இந்த போக்குவரத்தில் மகளிர் பேருந்து நிலையத்துக்கெல்லாம் நாங்கள் கட்டணமில்லா பேருந்துன்னு போடுவோம், இவங்க இலவச பேருந்துன்னு போடுவாங்க. இலவச பேருந்துன்னு அறிவித்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓசியிலே இங்கேருந்து போகிறீங்க, கோயம்பேடு போகிறீங்க, பாரிஸ் போகிறீங்க, அந்த அளவுக்கு ஓசி அப்படின்னு கேலி கிண்டல் பேசினார். அதை நான் முதல்ல நான் தான் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து வன்மையாக கண்டித்தவன். ஏன்னா அமைச்சர் பதவி என்பதே ஓசி தான். அவங்களுக்கு கொடுக்குற அத்தனை சலுகையும் ஓசி. அவங்களுக்கு கொடுக்குற பிஏக்கள், அங்கே இருக்கிற வீடு, பங்களா அனைத்தும், காரு, இப்போ இங்கேருந்து ஃப்ளைட்டு, இப்போ கூட டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு இவர் சொந்த காசாக போட்டு போனார். அது எல்லாமே அரசாங்க பணம், அமைச்சர் என்ற தகுதி இருக்கிறதுனால தான். இதெல்லாம் எப்படி கிடைச்சது? மக்கள் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ந்ததுனால தான். இது அந்த முதலமைச்சருக்கு லேட்டாக தெரியும். எதுவுமே அவர் லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிறார். எதுவுமே இன்னும் கூட மக்கள் படுற துன்பங்களை பற்றி நம்ம முதலமைச்சர் இன்னும் அவருக்கு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. போகும்போதெல்லாம் 20,000, 25,000, 15,000 பேரை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து நிப்பாட்டிடுறாங்களா? அதை நிப்பாட்டினோன்னு அவங்க என்ன செய்கிறாங்க? அதை பார்த்து அவர் நம்ம முதலமைச்சர் நமக்கு தான் மக்கள் செல்வாக்கு கூடிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.